இங்க நேற்று சட்டசபையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம முதலமைச்சர் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு பேசிட்டாரு. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து டைலாக் பயங்கரமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் பேசின வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். அனுமதிச்சாரு. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறார். பார்த்துட்டீங்களா? நம்ம எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை ஸ்கிரிப்ட் வச்சு பேசுனாருன்னு சொல்லிட்டு இவரே ஸ்கிரிப்டை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இதில் இது இல்லை விஷயம். இவங்களோட ஆட்சியில், கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் சட்டமன்றத்தில் ரெட் ஜாயிண்டில் கதை சொல்ல வந்த ஒருத்தரை, கதாசிரியர்னு நினைக்கிறேன், அவரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி சட்டசபையில் பேச விட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த அவர் பேசுறது தெரியாதுல்ல? அவர் என்ன பேசியிருக்காருன்னு பின்னாடி வருது, கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் மட்டும் சட்டசபை மரபில் வருமானு எனக்கு தெரியல. கொத்தடிமைங்க கொதிச்சுட்டு இருக்குங்க. ஒரு கொத்தடிமையை அரெஸ்ட் பண்ண நைட்டோட நைட்டாக வீட்டுக்கு போயிருக்காங்க. எப்பவுமே தனி மனித தாக்குதல் இருக்கவே கூடாது. அது இந்த கொத்தடிமைகளுக்கு தெரியல. இதுக்கப்புறமாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணாலும் அரசியல் விமர்சனம் வைங்க, தனி மனித விமர்சனம் வைக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ சட்டசபை மரபில் அவங்க திமுக 75 வருஷ கட்சி இருக்குல்ல, அது கடைபிடிச்ச ஒரு மரபை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன். நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள். இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம், தங்கம்தான். சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள்.